சகரியா என்ற வயசான ஒருத்தர் கர்த்தருடைய ஆலயத்துல பணிவிடை செய்கிற ஆசாரியர். அவரும் மனைவியும் கர்த்தருடைய கட்டளைப்படி வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்ல. கர்த்தரிடத்துல ஜெபிச்சாங்க, ஆனாலும் குழந்தை பிறக்கல. வயசும் ரொம்ப ஆயிடுச்சு. ஒரு நாள் அவர் தேவாலயத்துல பணிவிடை செய்யறப்ப ஒரு தேவதூதன் வந்து அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதாகவும் அவருக்கு ஒரு மகன் பிறக்க போவதாகவும் சொல்லும் போது சகரியாவால அதை நம்ப முடியல. பல வருஷங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சது உண்மைதான். ஆனா இப்ப வயசாகி சரீரம் தளர்ந்த பிறகு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லைன்ற உண்மை முன்னால வந்து நின்னு தேவதூதன் சொன்னதை விசுவாசிக்க முடியாம பண்ணிடுச்சு. அதுக்காக கர்த்தர் சரி இனி உனக்கு குழந்தை தரல அப்படின்னு சொல்லிடல. குழந்தை பிறக்கிற வரை நீ ஊமையா இருப்பன்னு தேவதூதன் சொன்னாரு. தேவதூதன் சொன்னபடி குழந்தை பிறந்தது. அதுவரை ஊமையா இருந்த சகரியா பிறகு பேசினாரு. இந்த குழந்தை யோவான் தான் இயேசுவுக்கு முன்னால வழியை ஆயத்தப்படுத்துகிறவன் தீர்க்கதரிசியால உரைக்கப்பட்டவர். இதுல நாம கத்துக்க என்ன இருக்கு? நீங்க நீண்ட நாள் ஜெபிச்சுட்டு இருந்த காரியம் இனிமே நடக்கவே நடக்காதுன்னு நீங்களே முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா கர்த்தர் அவருடைய நேரத்துல பதில் தருவார். ஆச்சரியமோ அச்சமோ வர்ற பதில விசுவாசிக்க விடாம பண்ணிடாம பாத்துக்கோங்க. எந்த அற்புதத்தையும் எந்த நேரத்திலையும் செய்ய கர்த்தரால முடியும்.